மேசராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை புலிமிசைக்கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். குரு பெயர்ச்சி பலன் 2025 நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் தமிழ் சித்திரை மாதம் 31ஆம் நாள் 14/5/2025 புதன்கிழமை இரவு 10:36க்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ஒரு வருட காலம் மிதுன ராசியில சஞ்சரிக்க போகிறார். இதனால மேசராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல பலன்கள் ஏற்படும், எந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும், செய்யக்கூடிய வழிபாடு பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை வரவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவான் அப்படின்னா ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான கிரகம். அதாவது கோச்சாரத்தில் குரு பலன், குரு பெயர்ச்சி முக்கியம் அப்படிங்கிறத புலிப்பாணி தன்னுடைய பாடல்களில் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் ஜனன ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்காரோ அது சம்பந்தமான அறிவை தேட வைப்பார். நம்மளுடைய ஜாதகத்தில் நம்ம லக்கணத்துக்கு எந்த ஸ்தானத்தில் இருக்காரோ அது சம்பந்தமான அறிவை தேட வைக்கக்கூடியவர். குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. குருவுடைய பார்வை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய தோஷம் கண்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் விலக்கி கொடுக்கக்கூடியது குரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறது என்னன்னா அந்த நாட்டுடைய தங்க இருப்பு தான். அந்த தங்கத்துக்கும் குரு தான் அதிபதி, அந்த பணத்துக்கும் குரு தான் அதிபதி. அப்படியாப்பட்ட சுபகிரகம் நவகிரகத்திலேயே பார்த்தீங்கன்னா 9 கிரகத்திலேயே சுபகிரகம் முழு சுபர் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா குரு தான். காலச்சக்கரத்துக்கு 9க்கும் 12க்கும் உடையவர். 9ஆம் இடம் பாக்கியம், குரு, தெய்வம், பக்தி. நம்ம பக்தியால் எதையும் சாதிக்கலாம் இல்லையா, அந்த பக்திக்கு சொல்லக்கூடிய இடம் 9ஆம் இடம், அதுக்கு அதிபதி. 12ஆம் இடம் முக்தி, பக்திக்கும் முக்திக்கும் அதிபதி. முக்தினா மறுபிறப்பு இல்லாமல். அப்போ இந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் தெய்வ அம்சம் கொண்டவர், வழிகாட்டி. குரு எப்போவுமே வழிகாட்டக்கூடியவர். அதே போல் பார்த்தீங்கன்னா குரு அப்படிங்கிறவர் தான் நின்ற இடம் பாழ்னு சொல்லுவாங்க. எப்போவுமே குரு பார்த்தீங்கன்னா மெழுகுவர்த்தி எரிஞ்சால் மற்ற எல்லாரும் வெளியே வெளிச்சம் கொடுக்கும், தான் உருகும். அந்த மாதிரி கேரக்டர் கொண்டவர் குரு. ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு குரு 9க்கும் 12க்கும் உடையவர். 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம். 12ஆம் இடம் விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம், வெளிநாடு சமானம். இந்த 9க்கும் 12க்கும் உடைய குரு உங்கள் ராசிக்கு இது வரைக்கும் 2ஆம் இடத்துல செஞ்சிருக்கார். வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல பிரமாதமான குருவாக இருந்தார். இப்போ 3ஆம் இடத்துக்கு செஞ்சிருக்கிறார். பொதுவாக 9ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துல சஞ்சரிப்பது நன்மை தான். ஏன் அப்படின்னா தந்தை வழி அனுகூலங்கள் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியம், அதிர்ஷ்டம். 3ஆம் இடம் அப்படிங்கிறது வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், கீர்த்தி ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து, இந்த மாதிரியான தகவல் தொடர்பு ஸ்தானம் இந்த 3ஆம் இடம். இப்போ இந்த 3ஆம் இடத்துல குரு 9ஆம் அதிபதி 3ல் சஞ்சரிப்பது நன்மை தான், வெற்றி. அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தெய்வ பக்தியால் காரியங்கள் வெற்றி அடையும், எடுத்த முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. 12ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். அப்போ 3ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னா இளைய சகோதர வழி விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த கையெழுத்து, ஒப்பந்தம், இது சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லக்கூடியது. வெளிநாடு சம்பந்தமான பிஸ்னஸ், வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள்லேயும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லக்கூடிய அமைப்பு தான். அதே போல் பார்த்தீங்கன்னா 3ல் குரு வரும் அப்படிங்கிறபோது புலிப்பாணி என்ன சொல்கிறார் அப்படின்னா துரியோதனன் படை மாண்ட, அதாவது துரியோதனன் காந்தாரி மகன் துரியோதனன் பீமன் கையில் இருக்கிற கதையால் அடிபட்டு இறந்தது இந்த 3ஆம் இடத்துல குரு வந்த பொழுதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நெருங்கிய உறவினர்கள் யாருக்காவது பார்த்தீங்கன்னா ஒரு துக்க நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதாவது எடுத்த காரியத்தில் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி 3ஆம் இடம். அப்போ அங்கே குரு இருக்கார் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு முயற்சி தோல்வி அடைந்து அடுத்த முயற்சியில் வெற்றி. எடுத்த உடனே எடுத்த எடுப்புலேயே காரியம் வெற்றி கொடுக்காம அதே அடுத்த முயற்சியில் வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதுதான் இந்த 3ஆம் இடத்து குரு. அதே போல் பார்த்தீங்கன்னா பொருளாதார சம்பந்தமான விரயங்கள் ஏற்படும், வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. ஏன்னா குரு தனக்காரர்கள். அப்போ வரவுக்கு மீறிய செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புலையும் இந்த 3ஆம் இடத்து குரு இருக்கும் அப்படிங்கிறது அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் இடத்து குரு தன்னுடைய எங்கே இருக்காரோ அதிலிருந்து 3 விதமான பார்வையை பார்ப்பார். என்ன பார்வை அப்படின்னா தான் இருக்கிற இடத்துல இருந்து 5, 7, 9ஆம் இடத்தை பார்ப்பார்.
இப்போ இந்த 3ஆம் இடத்துல மிதுன ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு 5வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பார், துலாம் வீட்டை பார்ப்பார். பொதுவாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடங்கிறது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம். அப்போ திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும், வாழ்க்கை துணை வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மூலமாக ஒரு சில நன்மைகள் ஏற்படும். கூட்டு தொழிலே ஓரளவு நன்மைகள் ஏற்படும். சமூகம் பெரிய இந்த அதாவது பார்த்தீங்கன்னா பொதுவாக 7.5 சனி வேறு இருக்கு இல்லையா, அதனால் பெரிய நம்மளுடைய நட்பு வட்டாரம் வந்து அதிகரிக்கும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். தொழிலில் வந்து வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு, தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, கூட்டு தொழில்ங்கிறது 7ஆம் இடம். முக்கியமாக திருமணம் சம்பந்தமான முயற்சி கைகூடும். பொதுவாகவே 7.5 நாட்டு சனி நடந்து இந்த மாதிரி குரு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னா, ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய ராகு தோஷம், தார தோஷம், மாங்கல்ய தோஷம், செவ்வாய் தோஷம் எது இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் திருமணம் கைகூடி வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறார். மிதுன ராசியிலேருந்து 7வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் இடங்கிறது என்ன? தந்தை ஸ்தானம், பாக்கியம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம் இல்லையா? அப்போ தந்தை வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் இருக்கும். அதே போல் உயர்கல்வி, கல்வி வந்து ஹையர் எஜுகேஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே போல் அந்த கல்வி வெளிநாடு சம்பந்தமாக வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும், செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த கல்விக்கு ஏற்ற வேலை வெளிநாடுகளில் கிடைக்கக்கூடிய, தொலைதூர பயணம் இல்லையா, அப்போ வெளிநாடுகளில் நல்ல இந்த கல்விக்கு ஏற்ற வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆக இந்த 9ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது பாக்கியம், அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடத்தை பார்க்குறாரு குரு. அப்படிங்கும்போது பாக்கியம், அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 9வது பார்வையாக மிதுன ராசியிலிருந்து குரு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. இது ஒரு சிறப்பான நிலை. 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்படின்னா 11ஆம் இடம் என்ன? லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம். 11ஆம் இடங்கிறது அபிலாஷைகள் பூர்த்தி ஆகக்கூடிய இடம். நம்ம என்னெல்லாம் ரொம்ப நாளாக நீண்ட நாளாக நடக்கணும் அப்படி நினச்சிட்டு இருப்போம் இல்லையா, அந்த இடம் வந்து 11ஆம் இடம். அது நடக்குமான்னு சொல்லக்கூடிய இடம். அப்போ 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னா நீண்ட நாள் காரியங்கள் அனைத்தும் நடைபெறும். என்ன மனசில் ஆசைப்படுறோமோ அது எல்லாமே நடக்கும். மூத்த சகோதர வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் இருக்கும். சித்தப்பா வகையில் அனுகூலங்கள் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் அதிகமாகக்கூடிய அமைப்பு இருக்கும். அவர்களால் அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் மிக அற்புதமாக இருக்கும். இப்போ குரு 3ஆம் இடத்துல நிற்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ஓரளவு நன்மை தீமை கலந்த பலன்களை செய்கிறார். அவருடைய பார்வை எல்லாமே பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தை பார்க்குறார், 9ஆம் இடத்தை பார்க்குறார், 11ஆம் இடத்தை பார்க்குறார். ஆகைய பார்க்கக்கூடிய எல்லாமே இடம் எல்லாமே மிகச்சிறப்பான இடம். திருமண சம்பந்தமான முயற்சி, தொழில் சம்பந்தமான லாபம், வளர்ச்சி, உயர்கல்வி, அதே போல் பார்த்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தமான முயற்சி, வெற்றி, இந்த மாதிரியான நல்ல பலன்களையே அதிக அளவு செய்யக்கூடிய அமைப்பில் தான் குரு உங்கள் ராசிக்கு 7, 9, 11ங்கிற பார்வை பார்க்குறார். அப்போ குருவுடைய பார்வை வந்து குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. அப்போ எந்த தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி. இந்த இடம் எல்லாமே மிக வலுவடைகிறது, சிறப்படைகிறது மேசராசிக்காரர்களுக்கு குருவுடைய பார்வையால். இப்போ இந்த 3ஆம் இடத்துல குரு இருக்கிறது மட்டும்தான் உங்களுடைய பார்த்தீங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி வந்து முதல்ல ஒரு காரிய தடை ஏற்பட்டு அப்புறம் நடக்கும் அப்படிங்கிற சொல்கிறது அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்து குரு நெருங்கிய உறவினர்கள் யாருக்காவது ஒரு துக்க நிகழ்ச்சி நடக்குது, அதால் தீட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கும். உங்கள் ஒரு 10 நாளாவது அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்து குரு இளைய சகோதரரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இந்த ஒப்பந்தம், கையெழுத்து, இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் யோசிக்கணும். ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களில் பத்திரப்பதிவு, ரெக்கார்டு பூர்வமாக என்ன பத்திரப்பதிவோ அது சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அவ்வளவுதான். இப்போ இந்த 3ஆம் இடத்து குரு, பொதுவாக 3ஆம் இடத்து குரு வந்து குரு பார்வை இல்லை, வியாழ நோக்கம் இல்லை, ராஜ பார்வை இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ ஆனால் பார்வை வந்து 7வது இடத்த பார்வை இருக்குது. அதனால் திருமண சம்பந்தமான முயற்சி கைகூடும். இந்த 3ஆம் இடத்து குருவுடைய இந்த காரிய தடை ஏற்படும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக குருவை வந்து இந்த மாதம், அதாவது பார்த்திங்கன்னா சித்திரை 31 மே 14க்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு வியாழக்கிழமை குரு அல்லது தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். வருஷத்துக்கு ஒரு தடவையாவது, இந்த வருஷத்தில் ஒரு தடவையாவது ஆலங்குடி போய் வியாழக்கிழமையில் மஞ்சள் பட்டெடுத்து சத்தி பெயர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வரும்பொழுதும் குருவால் துளி கூட நன்மை ஏற்படும், தீமை துளி கூட ஏற்படாது. ஆக உங்களுடைய குரு, அதாவது உங்கள் ராசிக்கு 9க்கும் 12க்கும் உடைய குரு 3ஆம் இடத்துல சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வை 7, 9, 11 சஞ்சரிப்பதால்
இந்த குரு பெயர்ச்சியானது மேசராசியை பொறுத்த வரைக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகளும், கூட்டு தொழில் சம்பந்தமான முயற்சிகளும், ஹையர் எஜுகேஷன், தொலைதூர வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளும், விரும்பிய எண்ணங்கள் அதாவது அபிலாஷைகள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பிலையும் மிக அற்புதமான நல்ல பலன்களையே தரும் மேசராசிக்காரர்களுக்கு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.